வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டிருக்கீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தீங்கன்னா 40க்கு 60. ஸோ கொஞ்சம் கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு கிரவுண்டு. ஸோ எந்த சைடுன்றதை ஸ்கெட்ச் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 40 அடி வரும். வெஸ்ட் ஃபேஸிங்கில் 16 ஃபீட் ரோடு. ஊரப்பாக்கம் நம்ம ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 300 மீட்டர் வரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெட் எண்டாக வந்துடும். ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்படியே லாஸ்ட்டில் ஒரு வீடு இருக்குது. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இந்த பெரிய காம்பவுண்ட் போட்டிருந்த வீடு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK ஓல்ட் ஹவுஸ் இருக்குது. தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 4 தென்னை மரம் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம இந்த வீட்டவே பார்த்திங்க அப்படின்னா ரெனோவேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறது இருந்தாலும் இன்னொரு 20-30 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ வீடு வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒர்க் மட்டும் தான் பண்ணணும். அந்த பெயிண்டிங் ஒர்க்கு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணணும். CMDA அப்ரூவ்ட் லிமிட்டுக்குள்ளே வருது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனில் ரோடு வித்து மட்டும் எனக்கு ஓகே, பிரச்சனை இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அடுத்த கட்டமாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ கிளியர் டைட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியானது ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 6000 ரூபா அவங்க சொல்லக்கூடிய ரேட்டு உடைச்சி பேசி நெகோசியபிள் பண்ணலாம். ஸோ ரோடு வித்து வந்து சின்னதாக இருக்கிறதால அதை பேஸ் பண்ணி ரேட்டை குறைக்கலாம். நம்ம GS ரோட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸில் ஒரு 20 ஃபீட் ரோடு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பார்த்தோன்னா சாலிடாக பார்த்தோன்னா ஒரு 7000 கிட்ட 6500 7000 கிட்ட பார்த்திங்கன்னா ஈஸியாக சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, பாருங்கள். இந்த லைனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3-4 வீடு இருக்குது. மீதெல்லாம் எம்டி லேட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நல்ல ஏரியா தான். நம்ம கிளியரான ப்ராப்பர்ட்டி டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளியரான ப்ராப்பர்ட்டி, உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும் அப்படின்றதில் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். பாருங்கள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி பெயிண்டிங் அடித்து சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணி யூஸ் பண்ணுறதுனா இன்னும் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய வீடு தான் இது. 20-30 இயர்ஸ் சாலிடாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ ஒரு பெரிய கார்டன் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எல்லா சைஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டு தான் பார்த்தீங்கன்னா இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓன் யூஸுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருந்ததால் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ரோடு வித்து பிரச்சனை இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ரேட் உடச்சி பேசி நம்ம வாங்கிக்கிறோம் உங்களுக்கு ஃபேவராக. வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் கூட நன்றி.